We are very happy to have Pastor Paul this morning in our midst. I'm going to request him to come forward and introduce the speaker for this session. Let's clap our hands and welcome him. நான் ஒரு கேள்வி கேட்கணும். மனுஷ வர்க்கத்திலே முக்கியமான ஒரு சம்பவம் எதுன்னு ஒரு கேள்வி கேட்டா என்னவா இருக்கும்? சிலர் இயேசுநாதருடைய பிறப்புன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம்தான். மூணுல அவர் பிறந்தது முக்கியம்தான். அது ஒரு நல்ல கேள்விதான். இது முக்கியமான சம்பவம். எல்லா மனுஷ வர்க்கத்திலும் முக்கியமான சம்பவம். உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன். அது சரி, ஒரு கவனிங்க. ஆராதனைக்கு பிறகு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன். யார் சொன்ன? ஓகே. இயேசுவின் உயிர்த்தெழுதல். இன்னொரு பெரிய கேள்வி, ஆண்டவரா வைக்கிறது எது? அதுல ஒண்ணு இது. அவர் என்ன விருப்பப்பட்டா அவர் இஷ்டம்படி செய்வார். நம்புறீங்களா? நீ இல்ல, ஆண்டவர் அவர் இஷ்டப்படி செய்வாரு. யாருன்னா தெரிஞ்சுக்குவாரு. இந்த கேள்வி கேட்கிறேன். உயிர்த்தெழுதல் அறிவிச்ச முதல் சுவிசேஷகி யாரு? மேரி. அதை யோசிக்கணும்ல. முக்கியமான ஒரு சம்பவம் உலக சரித்திரத்துல உயிர்த்தெழுதல். அதை அறிவிக்க ஆண்டவர் ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டார். ஆமாவா இல்லையா? ஆமா. இன்னொரு வாவாது. ஆண்டவர் ஒரு பெண்ணை தெரிஞ்சுக்கிட்டார். பிறகு சீஷர்களுக்கு காட்சி அளித்த போது அவர் செய்த முதல் காரியம் என்ன? அவ்விசுவாசியா இருந்த சீஷர்களை கடிந்து கொண்டார். உயிர்த்தெழுதலின் முதல் பிரசங்கியாக கர்த்தர் ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ள காரணம் என்ன? பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள். அவரை நம்ப ஒரு புருஷனும் கிடைக்கல, அதனால தான் பெண்ணிட்ட போயிட்டாரு. அவரை நம்ப ஒரு ஆம்பளையும் கிடைக்கல, ஆகவே இப்ப இதுக்கு வாவு சொல்லிக்கணும். நீங்க வேற எதுக்குன்னா சொல்றீங்களா பாரு. No. The women should have said, wow to that. That's what. ஜனங்க எப்பவுமே சொல்லுவாங்க, வழக்கமா சொல்லுவாங்க. அது இனி இப்பெல்லாம் சொல்றது இல்ல. ஒரு ஆண்களுக்கு முன்னால பெண்கள் முன்னால வந்துட்டால மரியாதை தருதா பத்தியா, இதுக்கு ஓரத்துல போய் நிக்கணும் அப்படின்னு முன்னெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப சொல்றது இல்ல. முதலாவது அப்போஸ்தலர் 2 கடைசி நாட்களில் உன் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வித்தியாசமே இல்ல. உங்க வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் மீது ஊழியக்காரிகள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஒரு ஸ்திரீயின் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்தா அவளை பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்த நினைச்சா, கர்த்தர் தெரிந்து கொள்ள பாத்திரத்தை வேணான்னு சொல்றதுக்கு நீ யாரு? பிதாவாகிய தேவனின் அதிகாரத்துக்கு உட்பட்டவள், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர். உங்க புருஷன், நானும் பாஸ்டர் தாசும்
அவங்க பிரசங்க கேட்கறதுக்கு முன்னால இன்னும் என்ன பாதுகாப்பு வேணும்? நாங்கெல்லாம் தான் பாதுகாப்பாக்குறோமே. ரொம்ப அதிகாரம் கொடுத்து வச்சுக்கிறோம். இங்க எந்த புருஷனுக்கு மேல, ஆணுக்கு மேல அதிகாரமா அந்த அம்மா இல்ல. ஆண்டவருக்கு, எங்களுக்கு முக்கியமா ஊழியம். எஸ், என்னுடைய குழுவில் அவங்களும் ஒரு அங்கமாய் வந்திருக்கிறார்கள். அவங்களும் அந்த புருஷனும் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் மிஷனரிகளாய் ஊழியம் செய்து கொண்டே அநேக ஆண்டுகளுக்கு முன்னால. பிள்ளைங்க ஊழியம், சிறு பிள்ளைகளின் ஊழியம் முக்கியமே இல்லைன்னு நினைக்கப்பட்ட நாட்கள். எங்க குருசேட்ல கூட பிள்ளைங்க பதிலளிக்க வந்தா அஷருங்க உதவி செய்யறவங்க பிள்ளைங்கள தூரம் தள்ளிடுவாங்க, குச்சில அடிப்பாங்க. அது ரொம்ப ஆபத்து. ஒரு பிள்ளைய தடை செய்தால் நீங்க பரிசுத்த இடத்தை அவமதிக்கிறீங்க. பிள்ளைகள் பரிசுத்தமான ஒரு பணித்தளம். இயேசு சொன்னார், தெய்வ தூதர்களை போல பிதாவுக்கோடு எப்பொழுதும் பேசுகிறவர். அங்க வாழ்க்கையை குறித்து வாவ், ஹெவன், பரலோகம் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய சபைகளிலே பிள்ளைகளின் ஊழியத்தை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆமேன். அமெரிக்கால நான் மீன் பிடிக்க எனக்கு இஷ்டம். இங்க யாருன்னா மீன் பிடிக்கிறோங்கிறீங்களா? மீன் பிடிக்க ஆசையா? எனக்கு ஆசை. சரி, மத்தியானம் மீன் சாப்பிட ஆசையா? எத்தனை பேருக்கு மீன் சாப்பிட ஆசை? உங்க ஆசைகளை கத்தன். அது மீன் மீன் சாப்பிட்டா நல்லா கத்தானே. இந்த கேள்வி கேட்கட்டும். இவ்வளவு பெரிய மீன் எப்பனா பிடிச்சிக்கிறீங்களா? இவ்வளவு பெருசு பிடிச்சிக்கிறீங்களா? இவ்வளவு பெருசு? ஒருவேளை ஒருத்தர் தான் மீனவர் தலைவன், நண்பன். இவ்வளவு பெருசு பிடிச்சவங்க இவ்வளவு பெருசு எல்லாம் பாரு. எத்தனை கை பாரு, இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சது. கேளுங்க, பெரிய மீன் பிடிக்கிறத விட சின்ன மீன் பிடிக்கிறது ஈஸி. ஜூலியாவை வரவேற்கலாமா? சின்ன மீன் பிடிக்கிறவங்கள ஜோரா கை தட்டி வரவேற்போம். மிக்க நன்றி, அறிமுகத்துக்கு மிக்க நன்றி. ஹலோ எல்லாருக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேரு ஜூலியா பீட்டர்சன். என்னுடைய புருஷன் மோர்கனோட எனக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்குது. 2 பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. டன்சானியாவில் மிஷனரி ஊழியத்தை செய்து வருகிறேன். சிறு பிள்ளைகளை குறித்த அழைப்பை கர்த்தரின் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். தலைவர்களிடத்துல பிள்ளைகளை குறித்து பேசுற அழைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா சொன்னபடி என் சொந்த அதிகாரத்துல நான் இங்க இல்ல, இயேசுவின் அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் இங்க நிற்கிறேன். என் மூலமாய் அவர் பேசட்டும், நீங்க கேட்கும்படியாய் அவர் உங்களோடு பேசட்டும். என் மூலமா நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். ஆமென். நான் பேச போகிற காரியத்தை கேட்க நேரம் எடுத்த உங்கள் யாவருக்கும் நன்றி. ஆரம்பத்துல கொஞ்சம் நான் சொல்றது உங்களுக்கு ஏற்றுக்க முடியாத இருக்கும் ஆரம்பத்துல, ஆனா இத நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண போறீங்க, அது மட்டும் நம்புறேன். நாம குழுக்களாக கூட பேச போறோம். முதலாவதாக இங்க ஆரம்பிக்கலாம். சிறு பிள்ளைகளுக்கு நாம ஊழியம் செய்யணும். ஏன் இதத்தான் பேச போறோம். ஏன் நாம சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யணும்?
Why should we minister to children? ஏன் நாம சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யணும்? They are people for the next generation. Yes, exactly. And now, இப்பொழுது yeah. thank you. Yeah. And here, I will give you this question. இந்த Why don't many churches focus on children? இந்த கேள்வியை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அநேக சபைகள் பிள்ளைகளின் ஊழியத்தின் மீது கவனம் செலுத்துவதில்லை. ஏன்? I don't mean that they don't have it, அவங்க சர்ச்சில் சண்டே ஸ்கூல் இல்லைன்னு நான் சொல்லல. but it might not be in focus. ஆனால் நான் எதிர்பார்க்கிறபடி சிறு பிள்ளைகளின் ஊழியத்தின் மீது சபைகள் கவனம் செலுத்துவதில்லை. And I think you know each other a little bit. உங்களில் ஒருத்தருக்கும் உங்களை குறித்து கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். And you work groups, maybe 5, 6 people or 7 people per group. And then you discuss this or what? Okay, so best thing is we will ask two rows to group together. Just okay. நீங்க அப்படியே சேரை திருப்பி போட்டுக்குங்க, மூணாவது அப்படியே திருப்பி போட்டுக்குங்க, அஞ்சாவது திருப்பி போட்டுக்குங்க. குழுவா குரூப் அப்படியே திரும்புங்களேன். நீங்க அப்படியே இருங்க, நீங்க மட்டும் திரும்புங்க ஐயா. நீங்க அப்படியே இருங்க, நீங்க உட்காருங்க, நீங்க திரும்புங்க. அப்படியே சேரை மட்டும் திருப்புங்க. அப்படியே திரும்புங்க, நீங்க திரும்புங்க ஐயா. அப்படி திரும்பி உட்காருங்க. அந்த பேட்ச் திரும்புங்க. சின்ன குழுக்கள். ஓகே, சரி இருங்க, அரசியல் பேசக்கூடாது. திரும்பிட்டீங்களா? எஸ். ஓகே, நீங்க பேசுறதுக்கு இல்ல, ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேளுங்க. உங்க குழுவுல எல்லாரும் பேசலாம். வயசுல சின்னவங்களோ மூத்தவங்களோ பிரச்சனை இல்ல, ஆணோ பெண்ணோ பிரச்சனை இல்ல. எல்லாரும் காரணம் சொல்ல வழி இருக்கிறது. அதாவது எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல முடியும். ஓகே, ரைட். ஓகே, இந்த குழுவுல யாராவது ஒருத்தர் இப்ப நீங்க பேச போற இத ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த குழுவுல ஒருத்தராவது அதை எழுதுங்க. ஓகே, கவனிங்க கேள்வியை நான் தமிழ்ல தெளிவா சொல்லிடுறேன். ஏன் அநேக சபைகள் சிறு பிள்ளைகளின் ஊழியத்தின் மீது கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? 3 நிமிஷம் டைம், வேகமா ஒரு பேசி அதை ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி பிறகு நீங்க சொல்லணும். your time starts now. இப்போ ஆரம்பம். Question, I have another one, so they can see. The same way. நீங்க எழுதுறீங்களா? யார் ரெக்கார்டிங்? இதுல ஒருத்தர் ரெக்கார்டிங் பண்ணணும். Or should we use this one? Yeah, no, we will arrange. Hello, check.
கடைசி ஒரு நிமிஷம் இருக்கு, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. ஓகே ஓகே, நேரம் முடிஞ்சிடுச்சு. அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, மாறாதீங்க, அப்படியே உட்காருங்க. ஆனா இந்த கேள்விக்கான நேரம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த கேள்வி வருது, கவனிங்க. Okay, so now you have your listen, and we would like to go around to all the groups and listen to one reason per group. Otherwise, we're going to take all. எஸ், ஓகே. இப்போ கிடியன் இந்த மைக் கொடு. ஹலோ, செக். ஓகே, ஒரு ஒரு குரூப்புக்கு இந்த மைக் வரும். இந்த குரூப் சார்பா கதெல்லாம் வேணாம், ஒரே காரணம். 9 சொல்லாதீங்க, 108 எல்லாம் வேணாம். ஒரு காரணம், ஒரு குரூப்புக்கு ஒரு காரணம். இந்த சபைகள் பிள்ளைகளின் ஊழியத்தை கவனிக்காமல் விட காரணம் என்ன? Children are always disturbed while service. They are disturbance to the service. Next. ஓகே, மொத குரூப் சொல்லிக்கிறாங்க, பசங்க ரொம்ப தொல்லை. எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், பொருளாதார பணம் இல்லை, பிள்ளைங்களுக்கு அதிகமா செலவு பண்ண முடியாது. இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் டு கண்டக்ட் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகே, சிறு பிள்ளைகள் ஊழியம் ரொம்ப செலவாகுது, அதனால செலவு பண்றது இல்ல. மற்றவங்க பேசாதீங்க, மற்றவங்க பேசாதீங்க. ஒருத்தர் ஏஞ்சி நின்று இந்த 3வது குரூப்ல சொல்லுங்க. Children, they don't have income, so the church doesn't. இல்ல இல்ல ஆச்சு, பிள்ளைங்க சம்பாதிக்கிறது இல்ல, காணிக்க கொடுக்க மாட்டாங்க, அவங்க என்னத்துக்கு சர்ச்சில் வேணாம். முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சிடுச்சு, ஒண்ணுதான். நெக்ஸ்ட், அப்புறம் எல்லாம் வேணாம், ஒண்ணுதான், ஒரு குரூப்புக்கு ஒண்ணுதான். நெக்ஸ்ட், அமைதியா இருங்க. பிள்ளைகளால செயல்பட முடியாது, ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாதுன்னு அவங்கள அசட்டை பண்ணி விடுறோம். Children are inactive, they cannot contribute to the church and therefore. Next. கிராமத்துங்கள ஆலயம் இருக்கு, அங்க நடத்துறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்க. நிறைய பிள்ளைகளை கூட்டின்னு போய் சர்ச்சில் நடத்த ஆள் இல்லாம இருப்பாங்க, காசு இல்லாம இருக்கும். அதெல்லாம் கூட காரணம். சைல்டு பிள்ளைகளை போய் சந்திக்க மாட்டாங்க. Non-availability of children workers, children, people who will lead the people, scarcity. Next. குழந்தைங்களுக்கு எந்த டீச் பண்ணாலும் அனுபவம் வரணும். அந்த பிள்ளைங்களுக்கு அனுபவம் வந்தா தான் தைரியமா பயன்படுத்த முடியும். மெச்சூரிட்டி. Children are immature, therefore they don't focus on children's ministry. Next. ஆத்ம பாரம் இல்லைங்க. சிறு பிள்ளைகளும் ஒரு ஆத்மான்றது அந்த ஆத்ம பாரம் இல்லாததுனால. Okay, we don't consider them as souls. The church does not consider children as souls, therefore they don't have, they are also souls. Next, அடுத்து. Praise God, Pastor. Hello, Pastor. எங்க எல்லாம் சும்மா இருங்க. போதும் இருங்க ஐயா, ஐயா 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 ஐயா. 1987 வந்து எங்க காலங்கள்ல சபை சிறு பிள்ளை கதெல்லாம் வேணாம், ஒரு பத்தி எங்க
எங்க காலத்துல ஆ, ஒச்சகல பட்டாணி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஒச்சகடல பட்டாணி, ஆ. சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு சபைகள்ல அதெல்லாம் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டு வரும்பொழுது புள்ள கையில என்ன இருக்குதுன்னு பாக்குறாங்க. இல்லைன்னா அடுத்த வாரம் போல போவாதன்னிடுறாங்க. ஒண்ணு அந்த சபையில ஆட்கள் நல்ல இல்ல, பரிசுத்த அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாயிண்டா சொல்லுங்க. ஒண்ணு ஒண்ணு அந்த நடத்தக்கூடிய மக்கள் அங்க இருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்பு அந்த சபைக்கு இல்லாமல் போயிருக்கணும். Okay. The church is unable to support the children's ministry because there's no enough resources. Okay, next. அதாவது சிறு பிள்ளைகள் வந்து உலக ரீதியான படிப்பை படிச்சா போதும், அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும், ம். ஆண்டவரை பத்தி அறிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிற கருத்து ம். பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மத்தியில தீவிரமா பரவி இருக்கிறது. You know, the elders feel that they have the secular education, it is enough. They don't need to be led to the Lord. They don't need. இன்னைக்கு வந்து பிள்ளைங்களை கவனிக்க முடியல, மொபைல் போனை கொடுத்துட்டு அதுக்கு அடிமையா வச்சுட்டு இருக்காங்க. Children are addicted to mobile phones. Children are addicted to mobile phones. And therefore, சிறுபிள்ளைகள் அவர்கள் அதிகமா புரிந்து கொள்ற தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அதிகமா முன்னுரிமை கொடுக்கறது இல்ல சபையில. okay, they will not understand our teaching. Therefore, we will not have a ministry for them. Next. சிறு பிள்ளைகள் அதிகமா ஊழியத்துல பயன்படுத்த முடியாது. அதனால பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். We cannot use the children in ministry. Therefore, let's not have a ministry for them. முறையாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லையா? சண்டே ஸ்கூல் டீச்சர். Okay. No committed Sunday school teachers. And there is no training for teachers. For the teachers. சோம்பேறிதனம் நடத்துறது இல்ல. Yeah. சிறுவர் ஊழியத்துல வருமானம் இல்லையா? அதெல்லாம் நடத்துறது இல்லை. Okay. There is no income from this other. Okay. Governing. Okay. Hello. Yes. Good. You had a lot of different reasons why churches do not focus on children ministry. சபைகள் சிறு பிள்ளைகளின் ஊழியத்தின் மீது கவனம் செலுத்தாமல் இருக்க அநேக இல்ல அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. And one of them was they believe it's not important or needed. அதாவது அது முக்கியம் இல்ல, அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. Because they are causing disturbance. ஏன்னா சர்ச்சில் பிள்ளைங்க ரொம்ப தொல்லையாக்குறாங்க. And they don't understand. அவங்களுக்கு புரியுறது இல்ல. And they are addicted to phones. அவங்க போனுக்கு அடிமையாக்குறாங்க பிள்ளைங்க. They believe it's too difficult. பிள்ளைங்களுக்கு ஊழியம் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சில சபைகள் நினைக்கிறது. Because children are a disturbance. ஏன்னா பிள்ளைங்களை தொல்லையாவே பார்த்து பழகிட்டோம் வீட்லயும் சர்ச்சிலையும். And they can't focus. ஆகவே அவங்களால கவனம் செலுத்த முடியாது. Yeah. And many times it offers no reward or fame. யாருமே சொல்ல கேளுங்க, அநேக நேரத்துல சிறு பிள்ளைகளின் மத்தியில ஊழியம் செய்யறவங்களுக்கு வரவேற்பே இருக்காது. Like you said. கலெக்ஷனே ஆகாது. Yeah. They can't contribute. ஏன்னா பிள்ளைங்களால காணிக்க கொடுக்க முடியாது. They will not come with money. பணத்தை எடுத்துன்னு வர மாட்டாங்க. ஆகவே right? Or praise. And there you go. Children do not give big offerings. சிறு பிள்ளைங்க நிறைய காணிக்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. And children do not give praise. சில நேரத்துல பிள்ளைங்க துதிக்க மாட்டாங்க. If you've done something that is good, you do not easily get praise from children. அது எதுனா ஒன்று பண்ண பரவாயில்ல, துதிக்கிறதெல்லாம் கஷ்டம்.
I think you didn't say this, இத சொல்லல நீங்கன்னு நினைக்கிறேன். but you were talking about that children had no souls. பிள்ளைகளுக்கு ஆத்துமா இருக்குதே அப்படிங்கறத நிறைய பேர் மறந்துட்டீங்க. And to work with children is a ministry of faith. பிள்ளைங்க மத்தியில ஊழியம் செய்யறதுக்கே விசுவாச ஊழியம் தேவை, விசுவாசம் தேவை. You will sow the seeds, நீங்க விதைக்கணும் பிள்ளைங்களுக்குள்ள, but you may never see the fruits. கனியோ பார்க்கவே முடியாது. அதுதான் பிள்ளைகளின் ஊழியம். Right? ஆமா தானே? And you also talked about no training for the teachers. சண்டே ஸ்கூல் டீச்சருங்களுக்கு பயிற்சி இல்ல. So there might not have any knowledge of how a child can grow spiritually. பிள்ளைங்க ஆவிக்குரிய ரீதியாய் வளர்றதற்கு அறிவில்லாமல் காணப்படலாம். And I think I have the last one. லாஸ்டா, Yeah, no resources. அதாவது அவங்கள நடத்துறதுக்கு வேண்டிய ரிசோர்ஸ் இல்ல. Lack of material and engagement. பாடத்திட்டங்கள் இல்ல, பயிற்சி கொடுக்கிற வழிமுறைகள் இல்ல, ஆட்கள் இல்ல. Yeah. It would be very depressing if we stopped here and went home. It would be very depressing. ஆரம்பத்துல நான் சொன்னேன்ல, இதெல்லாம் யோசித்து பார்த்தா மனச்சோர்வாய் இருக்கும். But we will not. ஆனா அப்படி இல்ல. I hope that we can get a good spirit up. நாம நம்முடைய ஆவியை அனல்மூட்ட முடியும். I will come with another question for you. இன்னொரு கேள்வியோடு உங்களிடத்துல வருகிறேன். Why should the church focus on children ministry? அடுத்து ஏன் சபை பிள்ளைகளின் ஊழியத்தின் மீது கவனத்தை செலுத்த வேண்டும்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஏன் செலுத்துறது இல்லைன்னு பார்த்தோம். இப்ப என்னன்னு பார்க்க போறோம்? என்ன பேச போறீங்க? ஏன் சபையானது பிள்ளைகளின் மீது கவனத்தை செலுத்த சொல்லுங்க. And I hope you have சபையானதுக்கு பிள்ளைகளின் ஊழியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும், காரணத்தை வருஷப்படுத்த வேண்டும். And I hope to see as many reasons for why we should as we should not. அதாவது எப்படி ஏன் பிள்ளைகளின் ஊழியத்தின் மேல கவனம் செலுத்துறது இல்லைன்னு காரணத்தை கண்டுபிடிச்சிங்களோ, நிறைய காரணத்தை ஏன் செய்யணும்னு கண்டுபிடிங்க. பேசுங்க. Okay, so now you will get 3 more minutes to discuss in your groups. மறுபடியும் 3 நிமிஷம் குழுவா பேசுங்க. Use your reasons and use your Bibles. உங்க வேதத்தை பயன்படுத்துங்க அல்லது உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்துங்க. சிறு பிள்ளைகளின் ஊழியம், சபை ஏன் செய்யணும்ன்றத பத்தி பேசுங்க. ஏன் செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இப்ப ஏன் செய்யணும்ன்றத பேசுங்க. 3 நிமிஷம். நம்ம எப்படி தெரியுமா, பேசுங்கன்றப்ப பேசுறது இல்ல, பேசாதீங்கன்றப்ப சத்தமா பேசிங்கிறது. எஸ்.
சபையானது சிறு பிள்ளைகளின் ஊழியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் கேள்வி. ஒரு நிமிஷம் இருக்கிறது. ம்? Thirty more seconds. ஓகே, உங்க நேரம் முடிந்தது. மைக் கொடுங்க. இந்த பக்கம் ஆரம்பிக்கலாம். ஓகே, எஸ். சிறு பிள்ளைகள் ஊழியம் எதிர்காலத்தை கட்டமைப்பது. அதன் மூலமாக ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கி ஆத்துமாக்களை எளிதில் ஆதாயப்படுத்த முடியும். ஓகே, பில்டிங் a future generation. நெக்ஸ்ட், நல்ல நல்ல தலைவர்களை உருவாக்குவது சபைக்கும் நாட்டுக்கும். developing good leaders to the church and for the country. நெக்ஸ்ட், அடுத்த குரூப். ஒரு ஆத்மாவும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். There should be place for everybody, even children in the church. Next. பிள்ளைங்க ஆவிக்குரிய விதத்துல நல்லா வளருவாங்க, அவங்க நல்ல நடக்கையில வருவாங்க. அவங்க புரிஞ்சு கொண்டா இன்னும் அதிகமா நல்லா தன்னோட வாழ்க்கை வரப்போகிற நேரத்தில் நல்ல வாழ்க்கையில வாழ அவங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. To develop, they will develop a good spiritual life so that they will be beneficial to the church. Children is a social pillar of the society. Children is future pillar of the church and the society. They are future pillars of the church and the society. சிறுபிள்ளைகள் நன்மை தீமையை அறிவதற்கு முன்பதாகவே அவர்கள் சிறுபிள்ளைகளாக இருக்கும் பொழுதே வசனத்தை அவர்களுக்கு ஊட்டிவிட்டால் அவர்கள் தவறான பாதைக்கு திசை திரும்புவது தடுக்கப்படும். It's good when we sow the seed of gospel in their heart even before they go into a sinful nature, even before they come to know good and evil. It's good to go first, take first God's word into their heart. Praise the Lord. கர்த்தருடைய கட்டளை நிறைவேற்றும்படியாக சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவரை தடை பண்ணாதீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாக நடத்த வேண்டும். God's commandment says, do not stop the children coming in that incident. That verse they are quoting. Okay. Next. சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய அன்புலையும் கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அவங்கள வளர்த்து விடுறோம். அந்த ஆத்மா ஒரு நாள் வீண் போகாது. அது பெரியவங்களானாலும் அதை விடாது இருப்பாங்க. If we lead the children when they are still young, they will not leave the word of God, go away from the word of God even if they become old. It's again the verse. Proverbs. நீதிமொழிகள் 22:6 பிள்ளையாண்டன நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் Proverbs வயதிலும் 22:6. விடாது இருப்பான். நம்ம இந்த ஊழியத்தை நிமித்தம் பிள்ளைங்களை நடத்தும் போது அவங்க இந்த உலகப்புறமான காரியத்துக்கு போகாம அவங்க வருங்காலத்துல முதிர் வயதிலும் தேவனுக்காக சாட்சியா நிற்பாங்க. Proverbs 22:6. 22:6. சிறு பிள்ளைகள் கிறிஸ்துவின் அஸ்திவாரமா இருக்காங்க. அவங்க தான் நமக்கு பேஸ்மட்டமா இருக்கிறாங்க. வருங்காலம் சந்நிதியில தேவனோட அன்பு முதலாவது நம்ம அவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவங்க பேஸ்மட்டம் வருகிற சந்நிதிக்கு அவங்க ஆசீர்வாதமா அநேகருக்கு சுவிசேஷத்தை கொடுக்கிறவங்களா இருப்பார்கள். Foundation of Christian ministry. Children are the foundation of the Christian ministry.
அந்த சிறு பிள்ளை ரட்சிக்கப்பட்ட அந்த குடும்பமே ரட்சிக்கப்படும். தன்னோடு கூட படிக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த சிறு பிள்ளைங்க வந்து கவர் பண்ணுவாங்க. Small children will lead their parents and the friends to the Lord if we lead them early. சிறு பிள்ளைங்களே நம்ம வந்து தாய் தப்ப நல்ல வழியில நம்ம நடக்கும்போது முதிர் வயதுல கூட அவங்க விடாம இருப்பாங்க. அவங்க காலங்கள் அதிகமா இருக்கு. ஆண்டவரை பத்தி அதிகமா போதிச்சு நம்ம வளர்க்கும் போதும் அதிகமா ஆண்டவருக்குள்ள நம்ம அவங்க ஃபெய்த்தா இருப்பாங்க. அநேகருக்கும் சொல்லுவாங்க. They will be very beneficial in future for the family and for the church. Therefore, it is important to focus on children's ministry. Next. They can face the emotional turmoil when they are in the school. தமிழ்ல எப்படி சொல்றது தட்டல? அதாவது ஒரு ஸ்கூல்ல இந்த ஸ்கூல் they have children from secular from different religions. So the classes major children from different religions. So the children they have their own personal emotional turmoil. அவங்க உள்ளத்துக்குள்ள உணர்ச்சி தகவல்கள் அவங்களுக்கு அந்த நேரத்துல ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு they have to handle the emotional turmoil inside them. So our word of God, Okay. faith. Okay. புரிஞ்சிச்சு. இப்பதான் நீங்க சொல்ல வந்தது எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, அவர் ஐயா சொன்னது கரெக்டு தான். ஒரு ஆம்பளை கூட இல்லை நற்செய்தி சொல்லாங்க, வெறும் அந்த அம்மா மரியம்மா தாங்கிறாங்க. சரி, ஓகே. சிறு பிள்ளைங்க தான் வந்து நம்ம எதை சொன்னாலும் சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. They have grasping power. They can easily catch. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதில் அதை விடாதிருப்பான். மூணாவது ஆள் நீ சொல்ற வேற இல்லையா? அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல. அதான் அவங்களும் அப்பா. Okay, we should stop them. We should stop the children, or the church can stop the children not to be involved in anti-social activities in future. So it's the time to. Okay, good, very good. எதிர்காலத்துல தவறான வழிகளுக்கு போகாமல் இருக்க சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதே அவர்களை தடுத்து நல்வழிப்படுத்துவதற்காக சபை ஊழியம் செய்ய வேண்டும். Good. Yes. Yeah. Good. Hello. Yeah. Hello. Check. இந்த மைக் கொடுப்பாக்கிட்டே நான் உங்களுக்கு. Yes. I want to just read a small scripture. You had a lot of good answers. I love them. நல்ல பதில் எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். There's a lot of reasons here. இங்க நிறைய காரணங்கள் இருக்கிறது. I will go to மார்க் எழுதின சுவிசேஷம் chapter 16 16ஆம் அதிகாரம் and verse 15 15ஆம் வசனம். and also 15 16. Let's read 15 and 16. 15 16ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்பு அவர் you want to read or you can read. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். So Jesus, he says, go into the world and preach the gospel for all the creation. இயேசு சொன்னார், நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். You are created by God. நீங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். And I am created by God. நானும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவள். Is a child created by God? சிறு பிள்ளைகள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களா? Yes. ஆமா.
Therefore, we should also preach the gospel for the children. ஆகவே நாம் சிறு பிள்ளைகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். So, God created all people to come to Him also as a child. அதாவது ஆண்டவர் எல்லாரையும் தம்மிடத்தில் அழைக்கிறார், சிறு பிள்ளைகளையும் சேர்த்து. Someone mentioned Matthew 19. மத்தேயு 19. We will repeat this later. We will read it in whole. பிறகு இதை திரும்பவும் படிக்க போறோம். But there it says, "Let the children come to me," says Jesus. இயேசு சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். So we are created to come to Him. அவரிடத்தில் வர அழைக்கப்பட்டவர்கள் சிறு பிள்ளைகள். As children. சிறு பிள்ளைகள் அவரிடத்தில் வர சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். Amen. ஆமாவா இல்லையா? Yeah. And someone said, children easily catch the gospel. யாரோ சொன்னாங்க உங்கள, என்ன சொன்னாங்க? வயசானவங்க சுவிசேஷம் சொல்றதை விட சின்ன பசங்களுக்கு சொல்றது ஈஸி, அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்கன்னு. Children are easier to reach than adults. What would happen if you would put out a speaker out here somewhere with music? அதாவது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இப்ப வெளிய ஸ்பீக்கர் வச்சு மியூசிக் போட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. Would something happen? எதனா நடக்குமா? Children will come. Children will come. ஆமா, மியூசிக் போட்டா children பிள்ளைங்க வந்துருவாங்க. And they will come there and they will start maybe to dance together. அவங்க வந்து சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. And if you put out gospel music, நீங்க போடுற பாட்டை மாத்திட்டு சுவிசேஷ பாட்டு போட்டீங்கன்னு நினைச்சுக்கீங்களேன், they will listen to that. அந்த பாட்டை கேட்குவாங்க, அதுக்கும் டான்ஸ் ஆடுவாங்க. And if you start to talk to them, அவங்க கிட்ட பேச போனா they will stay there and listen. ஆமா, நம்ம பேசுறது கவனமா கேட்குவாங்க. So children are easy to reach. ஆகவே சிறு பிள்ளைகளை ஆதாயப்படுத்துவது சுலபம். And they are also easily or more easily convicted than adults. வயசானவங்க தான் செஞ்ச தப்பு ஒத்துக்கிறதே இல்ல, ஆனா சின்ன பிள்ளைங்க அப்படி இல்ல, ஒத்துக்குவாங்க. Have you ever tried to talk about Christianity with an adult that is not Christian? கிறிஸ்தவர்கள் அல்லாத வயசான ஒருத்தர்கிட்ட போய் பேசி பாருங்களேன், தெரியும். They will be like, சொல்லு. No, I don't believe that. No, கதை விட்டுனுகிறேன். என்ன ஏசு? I have my reasons. ஏசு வருகிறார் வருஷக்கணங்கமா சொல்லுங்கிறீங்க, வரவே இல்லை அவரு. போ. But if you talk to a child about Jesus, அதே இயேசுவை குழந்தைங்க கிட்ட போய் சொன்னா, and Jesus is your best friend. இயேசு சொன்னார், அவரு குழந்தை உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சிறந்த நண்பர்னு சொல்லுங்க. They will listen to your story. அவரு நல்லவரா அப்படின்னு கேட்பாங்க. They might not agree directly. உடனே ஏத்துக்க மாட்டாங்க ஒருவேளை. But they are more easily convicted. குறைஞ்சபட்சம் இயேசுநாதர் நல்லூர் போல தெரிதுன்னு உணர்வுனா அவங்க உள்ளத்துல ஏற்படும். As more we speak to them and show them love. அதிகமா அன்பை காட்டி பேசிட்டே இருந்தா ரட்சிக்கப்பட்டுருவாங்க சீக்கிரமா. Amen. Amen. Yeah. This is the same. Children respond easily to the gospel conviction. சுவிசேஷத்தை அறிவிச்சா பிள்ளைங்க ஏற்கனவே சுலபமா ஏத்துக்குவாங்க, ஏற்கனவே சொன்னதுதான். And this, children can be an asset to the body of Christ by using their gifts and talents as a young age. சிறு பிள்ளைகளா இருக்கும்போதே அவங்க தாளந்துகளை, அவருடைய திறமைகளை சபைக்கு பயன்படுத்தினா சபைக்கு பெரிய சொத்து சின்ன பிள்ளைங்க தான். Yes. And we all talked about the future here. எதிர்காலத்தை குறித்து நம்ம எல்லாம் பேசணும்ல. And I agree, the children can be the pillars of the future of the church, சிறு பிள்ளைகள் சபைக்கு எதிர்காலமாய் இருக்கிறார்கள். of the society, சமுதாயத்திற்கு, and in different places. வெவ்வேறு இடங்களிலே. But children can already use their talents and gifts now when they are young. பிள்ளைகள் இப்பொழுதே அவங்க திறமைகளை, தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்த முடியும். With a little leadership. தலைமைத்துவம். You know, Paul talked about Samuel before. முன்னதாக சாமுவேலை குறித்து ஐயா சொன்னாரு. How old was Samuel when he got his first calling from God? ஆண்டவர் அவன்கிட்ட சாமுவேலேன்னு அழைச்ச போது என்ன வயசு இருக்கும்? 5 years.
3, 4, 5 years. Yeah, when he came to the temple, he was 3, 4, 5 years. 3, 4, 5 வயசு இருக்கும். But when he got the calling from God, ஆண்டவர் அவங்கிட்ட பேசுறப்போ when he started to call Samuel, Samuel, சாமுவேலே சாமுவேலேன்னு கர்த்தர் அழைத்த போது he was a little bit older, இன்னும் கொஞ்சம் வயசா இருந்துச்சு, but not much. ரொம்ப இல்ல. He was 12 years. 12 வயசு. And God called him. ஆண்டவர் அவனை அழைக்கிறார். And he heard the calling. ஆண்டவர் அழைப்பை கேட்டான். But he didn't understand that it was God. ஆண்டவர் தான் கூப்பிடுறாருன்னு தெரியல அவனுக்கு. He needed someone to help him to understand. புரிந்து கொள்ள வேற யாரோட உதவியோ தேவைப்பட்டுச்சு. And then when Eli said, yes, it's God calling to you, do this. ஆமா, கர்த்தர் அழைக்கிறார்னா இதை செய். Then he knew what to do. என்ன செய்யணும்னு தெரியும். And God could use him. கர்த்தர் அவனை பயன்படுத்தும்படியா. So we as adults, வயசுக்கு வந்த நாம we need to help the children and guide them. அந்த பிள்ளைகளை வழிகாட்டி வழி நடத்த வேண்டும். Amen. 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 Good. So the children are the future, are the now and the future. பிள்ளைகள் இப்பொழுதுக்கும் எதிர்காலத்துக்கும் சபைக்கு முக்கியமானவர்கள். They can use their gifts now and in the future. அவங்க இப்பவும் தங்கள் திறமைகளை தாளந்துகளை பயன்படுத்துவார்கள், எதிர்காலத்திலும் பயன்படுத்துவார்கள். So the now and future of the church. அவர்கள் இப்பொழுதுக்கும் எதிர்காலத்துக்கும் சபைக்கு எதிர்காலமாய் இருக்கிறார்கள். There were also someone saying the verse from Proverbs 22. நீதிமொழிகள் 22ல ஒரு வசனத்தை கூட சொன்னாங்க. That if we teach them how to walk when they are young, சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது நடக்க வேண்டிய விதத்துல நடத்திட்டா they will probably continue on that road when they get older. ஒருவேளை வயதான பிறகு அவர்கள் அந்த வழியை விட்டு விலகாது இருப்பார்கள். Therefore it is so important to start when they are young. ஆகவே சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதே ஊழியத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். The earlier the better. எவ்வளவு சீக்கிரம் அவங்கள சத்தியத்துல நடத்திடுறோமோ அவ்வளவு நல்லது. Because it says in the Bible. வேதத்துல சொல்லுகிறது. That is why we should do ministry to children. ஆகவே தான் சிறு பிள்ளைகளை ஊழியத்திலே கணக்கில் கொள்ள வேண்டும். And it can look in a lot of different ways. வெவ்வேறு விதத்துல இந்த ஊழியத்தை செய்யலாம். But we can do ministry to children. ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். Because Jesus commanded it. ஏன்னா இயேசுநாதர் கட்டளையாய் அதை கொடுத்திருக்கிறார். Amen. Amen. Are you with me? நான் சொல்றது புரியுதா? Yes. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. Okay. Here is a man called Bill Wilson. Bill Wilson என்கின்ற தேவதாசர். And he started an organization called Metro World Child. Metro World Child என்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்தவர். And they started off as buses that went around on the street and they had children's meetings on the street, met children on the street. பஸ்ல அனுப்பி தெருவில் நிறுத்திட்டு அந்த பஸ் எதற்கு கூடுற பிள்ளைங்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியத்தை அவர் ஆரம்பிச்சாரு. And now they have ministry in many different ways and in many countries. அநேக தேசத்துல அநேக ஊழியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். But all the ministry is for children. சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம் தான் அவருடைய கவனம் எல்லாம். And he said like this. அவர் இப்படி சொன்னார். It is easier to build up boys and girls than to mend men and women. சிறு பிள்ளைகளாக இருக்கிற ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கட்டி எழுப்புறது சுலபம், வயசாயிட்டவங்களை உருவாக்குறது கஷ்டம். It's easier to build up boys and girls than to mend men and women. சிறு பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை கட்டி எழுப்புறது சுலபம், வயசாயிட்டவங்களை உருவாக்குறது கஷ்டம். Do you agree? ஒத்துக்கிறீங்களா? நீங்க யாரும் ஒத்துக்கலனாலும் நான் ஒத்துக்கிறேன். If we start when they are small, அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே and we teach them how to walk in Christ, கிறிஸ்துவுக்குள் நடப்பது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா
They know what is right. எது சரி என்று அவர்களுக்கு தெரியும். They can trust the way. அவங்க நம்பி ஆண்டவரை நம்புவார்கள். And even if something here is pulling them, இங்க ஏதாவது அவங்கள இழுத்தா கூட that might make them crushed or something, அவங்களுக்கு வேற காரியங்களின் மீது கவர்ச்சி வந்தா கூட it's more easier for the children to keep on the right way பிள்ளைங்க அந்த இச்சைக்கு ஈடுபடாமல் or find the right கர்த்தருடைய way. நல்வழியிலே இருப்பார்கள், வசனத்தின்படி நடப்பார்கள். Yes. And here we go. கடைசியா D.L. Moody, D.L. மூடி ஐயா சொன்னாரு, he was an evangelist அவர் உலக பிரசித்தி பெற்ற இவாஞ்சலிஸ்ட். in USA. And after one meeting, ஒரு கூட்டத்துக்கு someone அப்புறம் asked him, அவர் கேட்டாங்க யாரோ, how many got saved today at your meeting? உங்க கூட்டத்துல எவ்வளவு பேரு ரட்சிக்கப்பட்டாங்க பெரியவங்கன்னு கேட்டாரு. And then he said 2.5. 2.5 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அவர் சொன்னாரு. 2.5 பேரு. What do you think he meant with 2.5? 2 ஓகே, அந்த அரை எது? அரை டிக்கெட் எது? What do you think? எது இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2.5. The half means child. The half is a child. And the 2 is அந்த 2 வயசானவங்களா? okay. Let's see. அவர் என்ன சொன்னார் பார்க்கலாம். 2 children 2 சின்ன பிள்ளைங்க and 1 adult. அட வயசானவங்க தான் அரை வேக்காடுங்க. 2 சிறு பிள்ளைகளும் ஒரு அறையும். That is totally opposite of how we think. ஆனா நாம நினைக்கிற மாதிரி மாத்தி நினைக்கிறவரு மூடி ஐயா. பாருங்க அந்த கேண்டில் கொஞ்சம் பாருங்க. But let me give you a picture. படம் போட்டு காட்டுறேன், நம்ம நிலைமை அங்க வந்துச்சு. Here. அங்க பாருங்க. So, if you light a candle, கேண்டில் கொளுத்திட்டீங்க, எரிஞ்சுனுக்குது. they will burn down. எரிஞ்சுன்னு கேண்டில் சின்னதாயினே வரும். Right? And the longer they burn, அங்க என்ன பாருங்க, பெரிய கேண்டில் எது? the shorter they get. The shorter they get. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சனே வரும். And when we have lived and when we are like maybe 40 and adults, ஓகே 40 வயசு நினைச்சுக்கங்களேன், நம்ம பாதி வந்துட்டோம்னு அர்த்தம். then we don't have our whole life left. We have maybe half a life. கவனிங்களேன், 40 வயசுக்கு வந்துட்டோம்னா பாதி தாங்குதுன்னு அர்த்தம். 10 வயசு இருக்கிற பிள்ளைங்களுக்கு முழுசா அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். But a child ஆனா ஒரு குழந்தைக்கு that comes to Christ கிறிஸ்துவினிடத்துல ஒரு குழந்தை வந்துட்டா is in the beginning of their life. அவங்க வாழ்க்கையின் ஆரம்பத்திலே நடத்திட்டா therefore they can burn for a long time. முழு வாழ்நாள் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கலாம். Amen. And it doesn't mean that we shouldn't try to get adults to Christ. We should. அப்படினா வயசானவங்களுக்கே ஊழியம் வானாவா அப்படினா அப்படி சொல்ல நானு. But when a child comes to Christ, ஒரு பிள்ளை கிறிஸ்துவினிடத்திலே வந்தால் they have their whole life அவங்க முழு வாழ்க்கையும் அவங்களிடத்திலே இருக்கிறது. to live for Christ, கிறிஸ்துவுக்காக to பிரகாசிக்க, follow Jesus, இயேசுவை பின்பற்ற, to maybe to be a pastor or a doctor, ஒரு ஊழியக்காரனா ஒரு டாக்டரா மாதிரி ஊழியம் செய்ய, and to talk about Jesus இயேசுவை குறித்து பேச, and get other people on their way. மற்றவர்களை வழி நடத்த. Amen. ஆமென். Amen. So that is why he said 2 children and 1 adult, ஆகவே தான் D.L. மூடி ஐயா or 2.5. 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாரு. அந்த அரை குழந்தைங்க இல்ல. I know you will remember this at least. இது நான் முழுசும் மறந்துட்டா கூட இது ஒண்ணு ஞாபகம் இருக்கும். அத்தனையும் அரைங்க இங்க இருக்கிறதெல்லாம். Okay. Let's continue. How 5 minutes. 5 minutes left. Okay, good. So, in the Bible, வேதத்துல there is a lot of children.
சிறு பிள்ளைகளை குறித்து அதிகம் Have you சொல்லப்பட்டிருக்கு. thought of that? தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா? Yeah. Many of our most known people from the Bible, பைபிள்ல நிறைய பேரு நாம் அறிந்தவர்கள் they start their life as children சிறு பிள்ளைகளாய் இருக்கும் போதே ரட்சிக்கப்பட்டவர்கள். and they do what God tells them to do. கர்த்தர் சொன்னதை சிறு பிள்ளையாய் இருந்த போதே செய்தவர்கள் தான் பெரும் Already. தலைவர்களாய் மாறி இருக்கிறார்கள். And that is already when they are young. சிறு பிள்ளைகளாய் இருக்கும் போது தான் அழைப்பை அவர்கள் பெற்றார்கள். Do you know anyone? யாருன்னா தெரியுமா? Just on the top of your head. உங்க லிஸ்ட்ல டாப் யாரு? Moses. மோசஸ், ஜெரமியா, திமோத்தி, சாமுவேல், Yeah. ஜான் த பேப்டிஸ்ட், Yeah. Yeah. ஜெரமியா. Yeah. Sorry again? Samson, yes. Oh, and the first one to again. The first person to recognize who Jesus was besides Mary was Yes. an unborn child, John the Baptist. ஓ சூப்பர். Wow. இயேசுநாதர்னு மேசியான்னு ஏற்றுக்கிட்ட முதல் நபர் இன்னும் பிறக்காத 6 மாத கரு யோவான் ஸ்நானகன். Great. Yeah. So this is just a few names here. ஒரு சில பெயர்கள் தாங்க இருக்கு. And I heard more names like Jeremiah, John the Jeremiah, Baptizer. யோவான் ஸ்நானகன், அநேக பேர் கேள்விப்பட்டேன். Yeah. Girls and boys ஆண்கள், பெண்கள் all follow God from young age. இவர்கள் எல்லாம் இளம் பிராயத்திலே கர்த்தரை பின்பற்றினவர்கள். Amen. ஆமென். Yes. And I think because we would just start here இங்க நேத்து and போறோம். just read the first verse from this. முதல் வசனத்தை இதுல வாசிக்கலாம். Just look at these pictures. இந்த படங்களை பாருங்க. This is Jesus இயேசுநாதர் and with the children. சிறு பிள்ளைகளோடு இருக்கிறார். And when Jesus is with the children, இயேசு சிறு பிள்ளைகளோடு பேசும்போது many times in the Bible, அநேக நேரத்தில் வேதத்துல it says that he collects them. அவர்களை மடியில வச்சுக்கிட்டாரு. He takes them up, அவர்களை அணைத்து he கொண்டார். holds them, அவர்களை அரவணைத்து கொண்டார். or sometimes he put them in the middle. சில நேரத்திலே அவர்களை மடியிலே வைத்து. So Jesus, he values children a lot. இயேசு பிள்ளைகளை அதிகமாக They are important. அவங்க முக்கியம்னு கருதினாரு. And that is why he says ஆகவே this. தான் மத்தேயு 19:13-15 வரை சிறு பிள்ளைகளை சிறு பிள்ளைகளின் என்னிடத்திலே மேல் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். Amen. ஆமென். You knew this by heart. Good. He says that let the children come to me. சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருகிறதற்கு இடம் கொடுங்கள். In some translations it says make way for the children to சில come to me. சில மொழிபெயர்ப்புகள் சிறு பிள்ளைகள் வரும்படி வழிவிட்டு விலகுங்கள். மைக் ஆஃப் பண்ணிட்டு. And who is he telling that to? யார் பார்த்து சொல்றாரு? He's telling that to the disciples. சீஷரை பார்த்து சொல்றாரு, வழிவிடுங்கப்பா, அவங்க வரட்டும். Make way for the children to come to me. தூரப்போ, அவங்களுக்கு இடம் கொடு. Let the children come to me. பிள்ளைகள் என்கிட்ட வரட்டும். And even in one, I think it's in Mark, the similar text, but in Mark, இதே மாதிரி வசனம் மார்க்ல he gets angry on the disciples. சிறு பிள்ளைகள் சீஷர்கள் மேல கோபப்படுறாரு. And he said, don't make them go away. அவர்களை புறப்படுத்தாதீங்க, துரத்தாதீங்க. Let them come to me. என்னிடத்துல வர இடம் கொடுங்க, நாங்க கோபிச்சுக்கிறாரு. So let's end here இங்க நிறுத்திடலாம் for today. இன்னைக்கு. We will continue more tomorrow இன்னும் அன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம். and on Thursday. வியாழக்கிழமையும் பார்க்கலாம். But Jesus said, let the children come இயேசு சொன்னார், to சிறு me. பிள்ளைகள் வர என்னிடத்துல இடம் கொடுங்க. Amen. ஆமென். Thank you so much நன்றி, மிக்க for நன்றி. listening. நான் பேசுறத கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.
காட் bless யூ. தேங்க்யூ. அருமையான ஒரு பாடம். எதை மறந்தாலும் நம்மலாம் அப்படின்றத மறக்க வேண்டாம். டீ இல்லை, பிரேக்கு, ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ஏனோ குமார்